பாரு வெளியில் வந்து இன்ஸ்டா போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறமா தான் பார்க்குறேன் நிறைய போட்டிருக்காங்க. என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்துலாம். இடையில சின்னதாக வந்து பாஸ் இருக்கும், பொறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து திவ்யாவுக்கும் பாருக்கும் அந்த ஓடுற நரி இல்லை ஒரு நரிக்குள்ள நரி தான் அந்த சாங் வச்சு ஒரு சண்டை வந்திருக்கோம்ல, அந்த இடத்துல போட்டுட்டு ஓஜி பாருடா அப்படின்னு போட்டு ஃபயர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல வந்துட்டு அந்த நம்ம சார்பேட்டை பரம்பரையில் வந்துட்டு இவர் அடிப்பார்ல, ஆர்யா அடிப்பார்ல, அதில் ஆர்யா வந்து பாருன்னும் அடி வாங்குறவர் வந்து திவ்யானும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு நிமிஷம், விஜய் பார்வதினா மட்டும் அது கேம் கிடையாது, அது அஃபென்சிவ்னு சொல்லிடுவாங்க. கேமில் பாரு சாண்ட்ராவை எலிமினேட் பண்ணது மெகா பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் மற்றவங்களாம் பண்ணால் மட்டும் அது தப்பு கிடையாதா அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, உங்கள் சேனலோட டிஆர்பிக்காக 2 கண்டஸ்டன்ஸோட லைஃபையே நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணதுக்கும் கண்டிப்பாக கர்மா உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். யாரெல்லாம் ரீல்ஸ் ரிவ்யூஸ் எல்லாரும் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் 100 மடங்காக கர்மா வந்து திருப்பி வரும். ஒரு லெமன் அப்படி எப்படி நம்ம புழிஞ்சு எடுக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் பாருக்கிட்டேருந்து கண்டென்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெக்கக்னிஷன், ரெஸ்பெக்ட் எதையுமே கொடுக்காம யூஸ்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸை தூக்கி வெளியில் போடுற மாதிரி தூக்கி தூர எரிஞ்சிட்டிங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து அந்த கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஹார்ட்லெஸ்ஸாக இருக்கிறீங்க. டாகோட சன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, அது சன்ஸ் ஆஃப் டாக்ஸ். பாருவையும் கமர்தினியும் டீஸ் பண்ணவங்க எல்லாரும் நாய்க்கு பிறந்த குழந்தைங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த பாருக்கு கண்ணில் அடிபட்டிருக்கோம்ல, அதுக்கப்புறமா சபரி திவாகர் எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அதை வந்து இதுக்கு பேர் என்ன தெரியுமா, எச்ச புத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க போல இருக்குது. நிறைய வந்து கோவமான போஸ்ட்டாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.